Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி சுகந்தராஜ். ஸோ அவர் வந்து எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியர் ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவர் ப்ரொஃபைலில் பற்றி சொல்லணும்னா அவர் 2019 பாஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் இவர் ஐடிக்குள்ளே மூவ் ஆகிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டே அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம். ஸோ 6 வருஷம் என்ன பண்ணார், எப்படி ஜாப் கிடச்சிச்சு அப்படிங்கிறத. வாழ்த்துக்கள் சுகந்தராஜன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், எங்கே படிச்சிங்க, எந்த காலேஜ், என்ன டிகிரி, என்ன டிபார்ட்மெண்ட்? நான் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் மாஸ்டர் டிகிரியும் பண்ணியிருக்கேன். 2019 சென்ட் ஜோசப் காலேஜில் டிகிரி முடித்தேன், மாஸ்டர் டிகிரி. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால கொஞ்சம் கேப், கரியரை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு கேப்பில் இருந்தேன். இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து 2025 வந்து ரீஸ்டார்ட் பண்ணி கரியர் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க இல்லையா? என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு, எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு? டோட்டலி 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் பேசிக்கலி டெக்னிக்கல் ரவுண்ட்ஸாக தான் வச்சாங்க எனக்கு. தென் நெக்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் ஹெச்ஆர் மேனேஜர் லெவல். ஓகே. டெக்னிக்கலில் என்ன மேஜராக கேட்குறாங்க? இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கரியர் பிரேக் எப்படி பார்க்குறாங்க? வெளியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு கொஸ்டின் 2019. கரியர் பிரேக் இப்போ பார்க்கறது இல்லை. நம்ம இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை இப்போ யாருமே கரியர் பிரேக்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக பார்க்கறது இல்லை. ஸோ இப்போ கரியர் பிரேக் ஒரு பெரிய பேரியர் கிடையாது. நாலேஜ் தான் இங்கே, நாலேஜ் தான் பேசும். ஸோ நாலேஜ் தான் நம்மளுக்கு தேவை. மற்றபடி அவர் சொல்கிறது என்னென்னா யதார்த்தமே அதுதான். இப்போ நீங்கள் கரியர் பிரேக்லேருந்து பெசன்ட் டெக்னாலஜிஸ் வேலைச்சேரின்னு யூடியூப்பில் சேனல்லே போய் பார்க்கலாம். கெரியர் பிரேக் டு ஐடின்னு அவ்வளோ பேர் கெரியர் பிரேக்லேருந்து ஜாப் வாங்கினவங்க டீட்டெயில்ஸ் இவர மாதிரி நிறைய பேரோடது போட்டிருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு கெரியர் பிரேக் இருக்குது, நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன், நான் வந்து ஒரு 5 வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணேன், இதுக்கப்புறம் என்னால் ஐடியில் என்ட்ரு ஆக முடியுமா? 200% ஆகலாம். ஆனால் உங்களை நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் பண்ணிவிட்டு எந்த ஒரு கம்பெனியுமே வந்து ஈவன் நீங்கள் மெக்கானிக்கலாக, சிவிலாக, கெமிக்கலாக, பயோவா அதெல்லாம் பார்க்குறதில்ல. உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கா? இன்டர்வியூ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தெரிஞ்சிருது. ஒரு 2 ரவுண்டு அட்டன் பண்ணும்போது நீங்கள் கேப்பபிளாக இருந்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்ண போகிறாங்க. அதுதான் அவருமே சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, சக்ஸஸ் ஆனவங்க சொன்னதே சொல்கிறோம். ஸோ இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். நீங்கள் உங்களை கேப்பபிள் ஆக்கிக்கோங்க, நீங்கள் உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டஃப் இருக்குன்னா ஜாப் வாங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஃபைன். ஸோ டெக்னிக்கலில் என்னென்ன கேட்டாங்க? டெக்னிக்கலி நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ எனக்கு ஆட்டோமேஷனில் வந்து செலினியம் பற்றி டீப்பாக எல்லாமே கேட்டாங்க. ஜாவாவில் இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். கரெக்டாக ஜாவா வித் செலினியம் போத் இதெல்லாம் எல்லாமே டீப்பாக கேட்டாங்க. தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி இப்போ பேசிக்காக எல்லாமே கேட்டிருந்தாங்க. ப்ராஜெக்ட் எப்படி ஸ்ப்ரிண்ட் அது மாதிரியான டெவலப்மெண்ட் என்னென்ன ப்ராசஸ் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக கேட்டாங்க. தெரியுதான்னு கேட்டிருக்காங்க. பேசிக்ஸ். ஃபைன். ஸோ எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் வீக். ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறமும் ஏதாவது ஸ்ட்ரகிள்னாலும் சப்போர்ட்னாலும் கண்டிப்பாக வாங்க. இங்கே உங்களுக்கு ஹச்ஆர் டீம்லேருந்து யார் கோஆர்டினேட் பண்ணதெல்லாம்? இங்கே நம்மளுக்கு கபிலன் கோஆர்டினேட் பண்ணாங்க. அப்புறம் மோகனானு ஒரு லேடி. ஆமாம் அவங்களும் ரொம்ப ட்ராக் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள்னாலும் வாங்க. சரியா?